வணக்கம் ஷாலினி தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நீதிக்காக நேரலை நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இலங்கை தேர்தல் பிரச்சாரம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழர்களுக்கு நீதி கிடைக்குமா என்ற தலைப்பில் விவாதிக்க உள்ளோம். இலங்கையில் வருகின்ற 8ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. ராஜபக்சேவும் எதிர்கட்சியாக மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் போட்டியிடுகின்றனர். தீவிர பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் மாறி மாறி தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளித்தளித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் தமிழர்களுக்கு மறுவாழ்வு குறித்து அந்த தேர்தல் அறிக்கையில் இன்னும் ஒரு தகவலும் அதில் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ராஜபக்சே கட்சியிலிருந்து முக்கிய ஆதரவாளர்கள், முக்கிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் கூட தற்பொழுது விலகி எதிர்கட்சியில் ஆதரவாக தெரிவித்து வருகின்றனர். இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் ராஜபக்சேவுக்கு எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுமா என்ற நிலையில் தமிழர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. இலங்கையில் வேறொரு அதிபர் உட்காரும் போது ராஜபக்சேவின் போர்க்குற்ற விசாரணைகள் வருமா, இப்படி பல தரப்பு கேள்விகள் எழுப்பப்படும் நிலையில் இது குறித்து விவாதிக்க உள்ளோம். நமது நிலையத்தில் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சமரசம் அவர்கள். வணக்கம் சார். பாஜக நிர்வாகியான நாராயணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். முதல் கேள்வியா உங்ககிட்ட வைக்கிறேன், சமரசம் சார் கிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட், அங்க ஏற்கனவே அதிபர் ராஜபக்சே தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும், அதாவது தமிழர்கள் பிரச்சனை, ஈழத்துல ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அவருமா எதிர்கட்சி உறுப்பினரா வேற ஒருத்தர் ஆட்சி இதுல உட்காரும் போது நம்மளுக்கு தமிழகத்துக்கு, குறிப்பா தமிழர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்குமா? யூகத்தின் அடிப்படையில் இன்னொரு நாட்டு அரசியலை பற்றி நாம் பேசுவது அவ்வளவு சரியாக இருக்காது. ஆனாலும் ராஜபக்சே என்பவர் எல்லாவற்றிலும் சட்டத்தை மீறி வருகிறார். அவர் என்றைக்கு பதவிக்கு வந்தாரோ அந்த நேரத்திலிருந்து இன்று வரை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரங்களை பிடுங்கி தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆட்சி செய்வது அவர் மட்டுமல்ல, அவர் ஒரு குடும்ப ஆட்சியாக அவர் தம்பி, அவருடைய மகன் என்று எல்லோரும் பொறுப்பிலே இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற காரணத்தினால் இலங்கையிலேயே அவர் மிகப்பெரிய எதிர்ப்பை, ஒரு விரோதத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில் அவர் என்ன ஆகுவார்? அவர் வருவாரா, வரமாட்டாரா? அப்படி அவர் வராது போனால் மற்றவர் வருகின்ற நேரத்தில் இந்தியாவிற்கு நலம் பயக்குமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். இப்பொழுது இருக்கின்ற இன்றைய சூழ்நிலை வெளியிலே பார்க்கக்கூடிய நமக்கு ராஜபக்சேவுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. இப்பொழுது ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற வருகின்ற செய்திகள், நம் காதில் விழுகின்ற விஷயங்கள் எல்லாமும் அவருக்கு எதிர்மறையாகவே இருக்கிறது. அவரோடு அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர் தான் எதிர்த்து நிற்கிறார். அவரோடு இருந்த 26 பேருக்கு மேற்பட்ட பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் இவர்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் ரொம்ப கீழே போய் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசி மேல் என்றார். இதிலிருந்து தான் ஒரு பிசாசி என்பதை அவரே சொல்லிவிட்டார், நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்லாமல் யார் வெளியே போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. யார் வெளியே போனாலும் கவலை இல்லைன்னு போனது திரும்பி வராதுன்றதுனால அது பேஸ்ட் மாதிரி. ஒருவேளை தோல்வி பயத்தினால அது தோல்வி பயமே இல்லை, அவருக்கு ஒரு உறுதிக்கு விட்டார். இப்போ டூத் பேஸ்ட் இருக்குன்னா அடுத்துனா ஒன்று வெளியே போகும், இல்லைன்னா டேஸ்ட் பல்லுக்கு போகும், இல்லைன்னா வேஸ்ட் ஆகும். அது மாதிரி வெளியே போனவங்க இன்னும் திரும்ப அவருக்கு உதவ மாட்டாங்க. அந்த நிலையில் அவர் சொல்லியிருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே எது எப்படி இருந்தாலும் அவர் 2 முறை தான் அங்கே வெற்றி பெற்று வரவை தேர்தல் நிற்க வேண்டும். இது இலங்கை நாடாளுமன்ற, இலங்கையினுடைய அரசின் சட்டத்திட்டம். அதை மீறி 3வது இடத்திற்கு அவர் 3வது முறையாக நான் போட்டியிடுவேன் என்று சொல்வதே பொதுவாக ஜனநாயகவாதிகளுக்கு அது மிகப்பெரிய மன கஷ்டத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்க குடும்பம் முழுதும் தலையிடுகின்ற காரணத்தினால் ஆபத்து அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் மற்றவர்களுடைய துன்பத்தை, துயரத்தை, எதிர்ப்பை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், ராஜபக்சே பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு இந்திய மீனவர்கள் இந்த அளவிற்கு பாதிக்கப்படவில்லை. அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தால் தெரியும். பொதுவாக சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் இலங்கை ராஜபக்சே கருணாநிதி,
இலங்கையில் இருக்கவர் தமிழ்நாட்டுக்கார் தான் ஐயா. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப ஆட்சி மாறினா அப்படிங்கிற ஒரு ராஜபக்சே மாறினா ஒருவேளை அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் எல்லாமே மீறி அந்த ஜனநாயக இதுக்குண்டான அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாமே மாத்திதான் அவர் வந்து 3ஆவது முறையா புடிவாதமா நிக்கிறாரு. ஏன் அந்த ஒரு கேள்வி அங்க நிறைய வன்முறை நடந்துட்டு இருக்கு பிரச்சாரத்துல. அவர் ராணுவத்தை தம் கையில வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது ஐயா சமரசம் அவர்கள் முதலிலே சொல்லியது போல இன்னொரு நாட்டிலே நடக்கக்கூடிய தேர்தலை பற்றி நமக்கு ஒன்றும் பெரித அளவில், ஏன்னா எல்லாமே கடந்த ஒரு 5-6 வருடங்களாகவே அங்கே என்ன நடக்கிறது என்பதை இங்கிருந்து யாரும் போய் பார்த்து யாருக்கும் சொல்லவில்லை. வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே தவிர. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜபக்சாவாக இருந்தாலும் சரி, அவரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அவர்கள் உறுதியாக ஒரே கொள்கையை உடையவர்கள் தான் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. எந்த விதமான அவர்களுடைய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளிலே அவர்களிடம் ஏதாவது மாற்றம் வருமா என்பது எனக்கு உண்மையிலே சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட 2009ற்கு முன் 2009ற்கு பின் என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய சொந்தங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் அங்கே மிகப்பெரிய துயரத்திலே ஆழ்ந்திருந்த சம்பவங்கள் நமக்கு நினைவுபடுத்தும் பொழுது 2009லே நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு போர் என்று சொல்லலாம், அல்லது இன அழிவு என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்த பிரச்சனையில வெறும் ராஜபக்சா மட்டும் இதற்கு காரணம் என்று நான் நினைக்கவில்லை. இப்போது இருக்கக்கூடிய அந்த எதிர்க்கட்சி தலைவரும் அவருடன் தானே இருந்தார். அதனால அவங்களுடைய எண்ணங்கள்ல வந்து மாற்றம் இருக்குன்னு எனக்கு தோணல. ஆனால் அந்த நேரத்திலே தமிழகத்திலிருந்தும் சரி, அழுத்தம் கொடுக்க வேண்டியவர்கள், கொடுக்க வேண்டிய இடத்திலே இருந்தவர்கள் கூட அழுத்தம் கொடுக்காது. அதே போல அந்த நேரத்தில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கமானது, அந்த கட்சியினுடைய அரசானது இதை கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தது என்பதை தவிர நாம் வேறு ஒன்றும் இதில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 2009ற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை பார்க்கும் பொழுது அங்கே சரியான நிவாரணங்கள் போய் சேரவில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சமீபத்திலே வந்திருந்த நம்ம வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் உட்பட அவர் கூட வந்து பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்த பிறகுதான் இவர்கள் அத்தனை பேருமே டெல்லியை நோக்கி வந்திருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் இலங்கைக்கு சென்று அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி தமிழர்களினுடைய நலன் குறித்து தொடர்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பேச்சுவார்த்தையின் மூலமாக யார் வந்தாலும், அது ராஜபக்சா வந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலுமே நம்முடைய இலக்கு, அதாவது இந்தியாவினுடைய இலக்கு, அரசினுடைய இலக்கு, பாரதிய ஜனதா கட்சியின் இலக்கு என்பது அங்கே இப்பொழுது இருக்கக்கூடிய துயரத்திலே இருக்கக்கூடிய மக்கள், தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும் என்பதும் நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி 90,000 விதவைகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கும் கல்வி, குடிநீர், சுகாதாரம், இது போன்ற பல விஷயங்களை வந்து நாம கொடுக்கணும். அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இந்த அரசு மிக முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய நல்ல வாழ்வாதாரத்திற்கு இந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம் யார் வந்தாலும் அவர்களுடைய ஆதரவாக செயல்படும். தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், ஷாலினி தொலைக்காட்சி. வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். செல்வகுமார். சொல்லுங்க செல்வகுமார். ஆட்சி மாற்றம் வந்து நல்லதா மேடம்? ஆட்சி மாற்றம் வந்தா கண்டிப்பா நல்லதே நடக்கும்ங்கறீங்க. ஆமா மேடம். கருத்துக்கு ரொம்ப நன்றி. அந்த பிஜேபி சொல்லுங்க. சரி, கேக்குறாரு. சொல்லுங்க செல்வகுமார், நீங்க பேசுறது கேக்குது. இல்ல 90,000 விதவைகள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்க பிஜேபி? இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு கேக்குறேன். ஐயா 90,000 விதவைகள் இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு என்ன பிஜேபி அது இலங்கை அரசாங்கத்துடன் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அங்கே தமிழர்களுக்கு வாழ்வுரிமை வழங்கப்பட வேண்டும், உரிமைகள் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழர்களும் ராஜபக்சேவுக்கு எதிராக வாக்களிக்கும் போது அப்ப அவர் அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு செயல், ரியாக்ஷன், பார்வை? 2005 முதல் முறையாக அவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது
தமிழர்கள் வாக்களிக்காமல் வெளியேறிவிட்டார், ஒதுங்கி புறக்கணித்து விட்டார்கள். ஆகையினால் அவர் இருப்பவர்களை கொண்டு வெற்றி பெற்று வந்து விட்டார். ஏன்னா இந்நிலையில அவர் தமிழ்ல பேசி பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வர்றாரு தமிழ் பகுதிகளில். ஆமா, அதுதான் நான் சொன்னேன். இப்போ நமக்கு 2 பேர் இருக்காங்க, அதுல இங்கே ஒருத்தர் அங்க ஒருத்தர். இதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழர்களை கூண்டோடு ஒழித்தவர் அவர். ஆனால் இப்பொழுது தமிழர்கள் ஓட்டு போடுகிறார்கள் இந்த தேர்தலில் என்று வந்தவுடன் அங்கே போய் இப்போ 10 முறைக்கு மேலாக போயிருக்கிறார் அவர் ஜனாதிபதி ஆகி கூட, அதிபராகி கூட. அப்பொழுதெல்லாம் அவர் தமிழில் பேசவில்லை. தேர்தலுக்கு இப்பொழுது போயிருக்கின்ற பொழுது தமிழில் பேசுகிறார். இது எலெக்ஷனில் எப்படியாவது ஓட்டு வாங்கிடணும் என்கின்ற எண்ணம். ஆகவே பழையதை மறந்து எனக்கு வாக்களியுங்கள், நான் உங்களுக்கு நல்ல முறையில் ஆட்சி நடத்துவேன், உதவி செய்வேன் என்றெல்லாம் சொல்கிறார். தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் சொல்லக்கூடிய எப்பவுமே தேர்தல், அதாவது தமிழர்களுக்கு நான் எதிரானவன் அல்லங்கிறதையும் தெளிவா சுட்டி காமிச்சிருக்காரு அந்த இதுல. கடந்த கால வரலாறு என்ன என்பதை பற்றி ஒருவரை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது தேர்தலுக்காக சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் நிலைக்குமா நீடிக்குமா என்று பார்த்தால் நிலைக்காது. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் அவருடைய பொருளாதார தடை செய்ய வேண்டும், அவரை குற்றவாளியாக நிறுத்தி சர்வதேச நீதிமன்றத்தில் அவருக்கு தீர்ப்பு அங்கே கிடைக்க வேண்டுமே தவிர இங்கெல்லாம் நாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இந்த நிலையில் இப்பொழுது நடைபெறக்கூடிய தேர்தல் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய புதிய புதிய செய்திகள் அவர் வெற்றி என்பது சந்தேகமே என்ற நிலையில் இருக்கிறது. ஆனால் முதலாக வணக்கம் ஷாலினி தொலைக்காட்சி. வணக்கம், தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசுவோம். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழர்கள் மேக்சிமம் இவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது பொதுவாக உள்ள கருத்து. சிங்களவர்களே முன்னாள் ஜனாதிபதி தெரியுமா சந்திரிகா குமாரதுங்கவெல்லாம் கூட வெளியேறி இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய எதிர்ப்பெல்லாம் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் ஏற்கனவே அதிபராக இருந்தவர். அவர்களெல்லாம் ஒன்று சேர்கின்ற பொழுது தமிழர்களுடைய பலமும் இணைகின்ற பொழுது இவர் வருவது சந்தேகம். எதிர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் வரலாம் என்பதே இங்கு இருக்கக்கூடிய நிலை. அப்படி வருகின்ற பொழுது அவர் எந்த நிலையில் வேறு என்னென்ன இப்பொழுது அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் எடுத்துச் சொல்வதை நான் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வதில்லை. தேர்தல் நேரத்திற்கு முன்பு அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதுதான் முதல் அடிப்படை. எப்படி ஒரு தேர்வுக்கு போகின்ற பொழுது இன்டர்வியூ என்று வரும்பொழுது இப்போது டிகிரியில் என்ன வாங்கியிருக்கிறது, டிப்ளமோவில் என்ன வாங்கியிருக்கிறது என்பதை விட நீ எஸ்எஸ்எல்சியில் என்ன வாங்கினா, +2 என்ன, 10th என்ன என்பது அது அவசியமாக பார்ப்பார்கள். காரணம் அது ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த அடிப்படையில் இவர்களுடைய பழைய பேச்சுக்கள் என்ன, நடவடிக்கைகள் என்ன என்பதை பொறுத்துத்தான் தேர்தலில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாம் கண்காணிக்க முடியும், எடுத்துக்கொள்ள முடியும், பரிசீலிக்க முடியும். பொதுவாக குற்றம் குணம் என்று பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சி வேட்பாளரை விட இவர் தாழ்ந்து நிற்கிறார் எங்கள் பார்வைக்கு. சரி, இப்போ இன்கேஸ் மைத்ரிபால சிறிசேனாவே அதிபர் ஆகிட்டார்னா, ஏன்னா அவர் கூட தான் இவர் இருந்திருக்கிறாரு. ஸோ ராஜபக்சேவோட எல்லா முகங்களையும் கூட இருந்து அவர் பார்த்தவர். ஒருவேளை அவர் அதிபரானா இவருடைய நடவடிக்கைகள், ஊழல்கள், ஏன்னா இவர் நிறைய சீனாவுக்காக நாட்டையே பாதி வித்துட்டார் அப்படிங்கிற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேல நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து இந்த ஐநா விசாரணை ஆகட்டும், தொடர்ந்து அவர் சர்வதேச இதுல நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறது, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள். ஏன்னா அவர் அதிபரா இருக்கிறதுனால அதை பண்ண முடியலைங்கிற ஒரு இதுவும் எழுதிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அவர் இந்த ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் நடைமுறைப்படுத்த அவர் செயல்படுத்துவாரா? இல்லதான் நான் இருக்கேன். இவர்கள் அத்தனை பேருமே ஒன்றாக இருந்தவர்கள் தான். மறுபடியும் ஒரே விஷயம் அதுதான். நாம் அதாவது அந்த நாட்டினுடைய தேர்தலை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. யார் வேண்டுமானாலும் வந்துட்டு போகட்டும். ஏனென்று சொன்னால்
இந்தியா என்பது இப்பொழுது இந்திய அரசாங்கமானது மிக தெளிவாக பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிறது. ஒரு தெளிவான கொள்கையோடு தமிழர்கள் விஷயத்திலே இப்போது இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும், கல்வி, சுகாதாரம், குடிநீர் அத்துணையும் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதிலே இந்த அரசு இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு தெளிவாக இருக்கிறது. அதனால யார் வந்தாலும் அந்த அரசுடன் அந்த அதிபருடன் சரியான முறையிலே பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் கூட இப்பொழுது தொடர்ந்து தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தோடும் சரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார்கள். அதே போல இந்த மீனவர்கள் விவகாரத்திலே தொடர்ந்து நாம் பேச்சுவார்த்தையை நடத்தி உங்களுக்கு தெரியும் இந்த 5 பேர் விடுதலை கூட மத்திய அரசாங்கத்தின் முழு முயற்சியிலே செய்து முடித்திருக்கிறோம். அதே போல இந்த மீனவர்கள் விவகாரத்தில் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இதுவரை யாரும் சுட்டு கொல்லப்படவில்லை, அங்கே யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு வன்முறைக்கு ஆட்படுத்தப்படவில்லை. முன்பெல்லாம் 6 மாதங்கள் 1 வருடங்கள் இருந்த காலமெல்லாம் போய் இந்த அரசு வந்த ஒரு சில நாட்களில் ஒரு நேரத்தில் இப்போது கூட இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஒரு நேரத்தில் அங்கே தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்களே இலங்கை சிலர் இல்லை என்கின்ற ஒரு நிலை கூட இருந்தது. தொடர்ந்து இப்பொழுது கைது செய்யப்படுபவர்கள் சில சமயங்கள் 1 நாள் 2 நாட்களே விடுவிக்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிறையில வந்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 87க்கு மேல படகுகள். ஏன்னா அந்த படகுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் வேஸ்டா போக. இது தொடர்பாக மத்திய அரசும் தமிழக அரசும் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறது. செப்டம்பர் மாதம் பீலா ராஜேஷ் என்று சொல்லப்படுகின்ற தமிழக மீன்வளத்துறை ஆணையர் இது தொடர்பாக ராமேஸ்வரம் மீனவர்களிடம் ஒரு மிகப்பெரிய பேட்டியும் கொடுத்துள்ளார். அவர்களுடன் ஆலோசித்துள்ளார். அவர்களுக்கு மாற்று வழிகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தி பாரம்பரிய இடத்திலே மீன் பிடிப்பதற்காக நாங்கள் ஆவண செய்வோம் என்று அவரும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். எங்களுடைய பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து ஒரு நல்ல இணக்கமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு 10 வருடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு 6 மாதத்தில் உடனே செய்ய முடியும்ன்றது சிறிது சிரமமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உடனடியாக இப்பொழுது வன்முறை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசி ஒரு சுமூகமான தீர்வை இதை எட்டுவோம். இது தேர்தல் நேரம். அவர் அந்த 5 பேர் 4 பேரை அனுப்பி வைத்தேன் என்பதோ, அவர்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்ததை கூட நிறுத்தி அனுப்பி வைத்தார் அவருடைய தன்மையால் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டார் என்று சொல்வதோ, அல்லது இப்போ தமிழர்கள் மத்தியிலே போய் தேர்தலிலே நான் தமிழிலே பேசி வாக்கு கேட்கிறேன் என்று சொல்வதோ, தேர்தல் நாடகமா ஜனநாயக பண்பு வளர்ந்து விட்டதா என்பது கேள்வி. இதற்கெல்லாம் இப்பொழுது முழுமையாக இதுதான் பதில் என்று நாம் சொல்வது யூகத்தின் அடிப்படையில் இருக்குமே தவிர அது சரியான கணக்காக இருக்காது என்பது என்னுடைய. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ஷாலினி தொலைக்காட்சி. ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, இப்போ யாரங்க ஜெயிச்சாலும். ஹலோ சொல்லுங்க. தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் பாலசுப்ரமணியம். சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, அங்க ராஜபக்சே ஜெயிச்சாலும் சரி, இல்ல அங்க உள்ள இன்னொரு ஆளு எழுத்த ராஜபக்சே அங்க ஜெயிச்சாலும் சரி, இன்னொரு இலங்கை அதிபரா நிக்கிற அவரு ஜெயிச்சாலும் சரி, நம்ம முடிஞ்சதை பத்தி பேசுறதை விட இப்போ அடுத்து யார் வராங்களோ பிஜேபி வந்து ரொம்ப கரெக்டா போய்கிட்டு இருக்காங்க. அவங்க அதே மாதிரி போனாலே போதுமான விஷயம். நம்ம முடிஞ்சதே இன்னும் பேசி சர்வதேச குற்றவாளி அவரை கொண்டு அங்க நிக்க வைக்கணும் இங்க நிக்க வைக்கணும் பேசிதான் இருக்க முடியும். நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு சுமூகமா நம்ம போய் தீர்த்தா மட்டும்தான் சிறப்பா இருக்கும். சுமூகமான தீர்வு ஏற்படணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த தேர்தல் சமயங்கள்ல இல்ல தேர்தல் வெற்றிக்கு அப்புறமா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நிறைய அகதிகள் நிறைய இருக்காங்க. அவங்களாம் திருப்பி நாட்டுக்கு பெறப்படுவாங்களா, இல்ல அவங்க தாய்மண்ணுக்கு வரணும்னு எவ்வளவோ ஆதங்கத்தோடவும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தாய்மண்ணுக்கு திருப்பி அவங்க போக முடியுமா? அதாவது முள்ளிவாய்க்கால் பிரச்சனை அதுக்கு முன்பு பிரபாகரன் காலத்தில் நடந்தது. தமிழர்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போய்விட்டார்கள். அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா, தமிழர்களுக்குரிய இடமாகவே இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறதா,
அதற்கு பிறகு ராஜபக்சே வந்த பிறகு சிங்களர்களை அங்கே குடியேற்றி விட்டார் என்று ஒரு கணக்கு வந்திருக்கிறது. அதுவும் இருக்கு. இப்ப அவரோட இதுல வந்து சொல்லியிருக்கிற, இதற்கு முன்னாடி வெளியே வர முடியாம இருந்தீங்க, இப்ப சுதந்திரமா நடக்க முடியற அளவுக்கு என்னாலதான் அது வெளியே நடந்திருக்கு அப்படிங்கறதையும் ஒரு தேர்தல் பரப்புரையில சொல்லியிருக்காரு. தேர்தல் பரப்புரையில் போய் எல்லாம் சொல்லுவாங்க. இது தேர்தல் நேரம், தேர்தல் நேரத்திற்கு எது வேண்டுமானாலும் சொல்லலாம். அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும், அது எல்லாவற்றிற்கும் உலகம் முழுக்க அது பொருந்தும். அதாவது அவர் எதையாவது சொல்லட்டும், தமிழர்கள் உலகிலே பல நாடுகளிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் மீண்டு வந்து தாயகத்தில் அவர்கள் இல்லத்தில் குடியேறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. காரணம், அந்த இடம் அப்படியே பாதுகாக்கக்கூடிய வகையில் இல்லாமல் சிங்களர்கள் அதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு வந்த தகவல். அந்த தகவலின் அடிப்படையில் நான் என்னுடைய வீடு, நான் வெளியேறிவிட்டேன், அந்த வீட்டில் வேறு யாரோ வந்து குடி வந்து விட்டார்கள், அவர்களுடைய ஆட்சி அங்கே நடக்கிறது என்று சொல்ல நான் போய் அவர்கள் வெளியேற்றிவிட்டு உள்ளே உட்கார முடியுமா என்பது கேள்வி. யதார்த்தமான ஒரு நிலை. அந்த அளவிற்கு தமிழர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலும் இங்கே வந்ததும் அவர்கள் என்ன தொழில் செய்வது, அதற்குரிய வழிவகை இருக்கிறதா, அவர்களுக்கு வேண்டிய நிதிநிலையை இந்த அரசு செய்து கொடுக்க முடியுமா, தொழில் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் அவர்கள் எண்ணி பார்க்கக்கூடிய ஒன்று. ஆகவே மீண்டும் வருவார்கள், குடியேறுவார்கள், தாய் திரு நாட்டிலே வாழ்வார்கள் என்ற எண்ணம் எனக்கு நிச்சயமாக இல்லை. காலப்போக்கில் அங்கே இருக்கின்ற வருகின்ற அரசு இவர்களுடைய பகுதிகளை ஒதுக்கி அப்படி ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை அகற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அரசு அமையுமானால் வெளிநாட்டு தமிழர்கள் வந்து நிம்மதி பெற முடியும். அங்க இருக்கிற சூழல் படி இங்கே தமிழகத்திலயும் நிறைய முள்வேலி முகாம்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயும் வந்து தமிழகத்துல எல்லாம் முள்வேலி முகாம்கள் யாரும் கிடையாது. முள்வேலி முகாம்கள் என்பது இலங்கையில தான். இங்க வந்து அகதிகள் நிறைய இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க. இங்கேயும் அகதிகள்லாம் அகதிகள் முகாம் அனுப்புறதுக்கு உண்டான நடவடிக்கை ஒரு அசாதாரண சூழ்நிலை இல்லாம சாதாரண சூழ்நிலை நிலவும் போது அனுப்பப்படுவாங்களா பாதுகாப்பா? அதான் இப்ப வந்து இந்த விஷயத்துல அது குறித்து கடந்த 5 வருடங்களாக ஒரு தெளிவான நிலையே இல்லாததான் இருந்தது. ஆனால் இப்பொழுதுதான் வடக்கு மாகாண முதல்வர் திரு விக்னேஷ் அவர்கள் வந்திருந்த போது இந்த கேள்வியை எழுப்பினார். இங்கே இருக்கக்கூடிய அகதிகள் அங்கே வந்தால்தான் நாம் அவர்களை எதிர்த்து நம்மளால செயல்பட முடியும், அதனால நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஐயா சொன்னது போல அங்கே என்ன சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்ட பிறகுதான் இங்கே இருக்கக்கூடிய அகதிகளை அங்கே நம்மால் அனுப்ப முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு அவர்கள் சென்று அதற்காக தான் இங்கே வந்திருக்கு. பாதுகாப்பற்ற சூழ்நிலையின் காரணமாக தான் இங்கே வந்தார்கள். மறுபடியும் அவர்கள் அங்கே செல்வதாக இருந்தால் அவர்களுடைய அங்கே அவர்கள் சென்று வசதியாக நிம்மதியாக வாழ்வதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிந்துதான் நம்முடைய அரசாங்கம் அனுப்பி வைக்கும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது அவர்கள் நம்முடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்திற்கு, அது மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, முக்கியமாக இது மத்திய அரசாங்கத்தை சார்ந்த பிரச்சனை தான். அதனால இந்த விஷயத்துல மத்திய அரசு அந்த நடவடிக்கை எடுக்க, அதுதான் சொல்றேன், 5 வருஷம் ஒண்ணுமே செய்யல. இப்போ விக்னேஷ் சொல்லி இருக்கிறாரு, நாம் கண்டிப்பாக அது குறித்து பேசலாம். இன்னொன்று, சர்வதேச சட்ட விதிகளின்படி பார்த்தீங்கன்னா இந்த அகதிகள் இங்கே அதிகம் இருப்பதன் காரணத்தினால், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அகதிகள் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்மால் இலங்கையுடன் ஒரு இதுவோட தைரியத்துடன் பேச முடிகிறது. அதாவது இந்த சென்ஸ், தைரியம் இந்த சென்ஸ், ஒரு கட்டுப்பாட்டோடு, ஒரு கண்டிப்போடு நம்மளால் பேச முடியுதுன்னா, உங்களுடைய நாட்டை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறார்கள், அதனால் அந்த மக்களுக்கு நல்ல வாழ்வு அமைத்து தர வேண்டும், எங்கள் நாட்டில் இருக்கிறார்கள் என்று ஒரு கண்டிப்போடு இன்றைக்கும் நம்மால் அங்கே பேச முடியுது. காரணமே இந்த அகதிகள் தான் என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அது போன்ற ஒரு சூழ்நிலையை நாம் அங்கே உருவாக்கி தர வேண்டும் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய இப்போதைய வடக்கு மாகாண அந்த அரசும் சரி, அங்கே வரக்கூடிய அந்த இலங்கையினுடைய அதிபர் அந்த அரசும் சரி, அது யாராக இருந்தாலும், அது ராஜபக்சவாக இருக்கட்டும் அல்லது வேறு, என்னை பொறுத்தவரை இவர்கள் அத்தனை பேருமே ஒன்றுதான். இவர்களால் ஏற்கனவே இப்போ ஒரு நேயர் சொன்னது போல, நாம் நம்முடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை நாம் பாதுகாத்து அவருடைய வாழ்வாதாரத்தை செழிக்க வைக்க வேண்டும் என்பது மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் செயல்படும். வணக்கம், ஷாலினி தொலைக்காட்சி. பேசலாமா? வணக்கம் மேடம், அந்த இதுல பேசலாமா? சொல்லுங்க மேடம். இப்போ இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இப்படி நடக்கு, அங்க போறோம்,
இது செய்யறோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மாறாக அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எந்த லெவலுக்கு போறோம், எதுல இது வரும்னு ஒரு இதுலயும் எதுலயும் காமிச்சதே கிடையாது. இவங்க அங்கிருந்து தாண்டி போறாங்க, அவங்க பிடிக்கிறாங்க, இது செய்யறாங்கன்றதே தவிர இதுல என்ன உண்மை நடக்குன்றது இது வரைக்கும் எதுவுமே காமிக்கல. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க வந்து அரசியலுக்கு வந்து வயசுக்கு வந்துட்டாங்க. இன்னும் அம்மா கைய பிடிச்சி நடக்கிறத விட்டுட்டு ஒண்ணு கொஞ்சம் முன்னேறி இவங்களா ஏதாவது சிந்திக்க முடியுமா என்றது போலீஸ். அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து அங்க என்ன நடக்குங்கிறது இன்னும் சரிவர தகவல்கள் வந்து நம்மளுக்கு ஒன்றும் உறுதிப்பட தகவல், அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வர்றதில்லைங்கிறதா அந்த நேயரோட குற்றச்சாட்டா இருக்கு. அங்க வடக்கு மாகாணத்துல, அதாவது இனி ஒருவேளை ஆட்சி மாறினால் மத்திய அரசுல இருந்து கிடைக்கக்கூடிய நிதி உதவிகள் அந்த வடக்கு மாகாண மக்களுக்கு பாராபட்சமின்றி கிடைக்குமா? அதாவது பொதுவாக ஏன்னா இப்ப இருக்கிறது ராஜபக்ச அரசுனாலதான் விக்னேஸ்வர சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து அந்த அதாவது அதிகாரம் இதுவே எங்களுக்கு கிடைக்கல, ஆளுநர் கிட்டதான் வந்து நாங்க முறையிட்டாலும் அவரோட அதிகாரங்கள் தான் அங்க செலுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை ஆட்சி மாறினால் அந்த மாதிரி ஒரு அதிகாரங்கள். பொதுவாக தமிழ் பகுதிக்கு விக்னேஸ்வரர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். விக்னேஸ்வரர் ஓரளவிற்கு ஒரு ஆறுதலை அங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் புதிய வாழ்வு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சக்தி கிடையாது, அதிகாரம் கிடையாது, பணம் கிடையாது. அவர் ஒரு ஏஜென்ட்ஸ் அப்படித்தானே தவிர அவர் முழுமையாக அவருடைய எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய அளவிற்கு அங்கு கிடையாது. அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் ராஜபக்சே. ராஜபக்சே இந்த அதிமுக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் இருக்கிற அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இலங்கை தமிழர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டும், அவர்களை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய உறவு நம்முடைய தொப்புள்கூடிய உறவு என்கின்ற வகையில் தான் அண்ணாவாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவாக இருந்தாலும் சரி, இதுவரையிலும் தொய்வு இல்லாமல் அவர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன துயரங்கள் வந்ததோ எல்லாவற்றிலும் நாம் பங்கேற்று இருக்கிறோம், உதவி செய்திருக்கிறோம், உறுதுணையாக இருந்திருக்கிறோம். அவர்கள் நல்வாழ்வு பெறுவதற்காகவே ராஜீவ்காந்தியோட பேசி கூட அந்த 13 சட்டத்துறை விதிகள் எல்லாம் கூட ஏற்படுத்தி எல்லாமும் செய்திருக்கிறோம். ஆனாலும் இவ்வளவு செய்தும் அங்கே பல்வேறு வகையிலே நாம் நினைத்தது நடக்காமல் உலகத் தமிழர்களுக்கு ஒரு தாய்நாடு தேவை என்று எம்ஜிஆர் விளங்கினார். தனியாக தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை, அப்படி ஒரு நாடு உருவாகிறது என்பதற்காக நான் உதவி செய்கிறேன், என் கட்சி உதவி செய்கிறது, தமிழக அரசு உதவி செய்கிறது, மத்திய அரசையும் நான் உதவி செய்ய வைக்கிறேன் என்றெல்லாம் அவர் போராடி வாதாடி செய்தார். ஒரு அளவிற்கு வெற்றி அடைந்தது. அதனாலே பல சிக்கலும் பிறகு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ராஜபக்சே அல்லாது விக்ரமசிங்கே இருக்கிறவர்களோடு இப்பொழுது வெற்றி பெறக்கூடிய எதிர்த்து நிற்கக்கூடியவர் வெற்றி பெற்று வந்தால் ஓரளவிற்கு தமிழர்களுக்கு ஒரு புனர்வாழ்வு கிடைக்கலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அப்படி வருகின்ற பொழுது அவர்களுடைய நடைமுறையை பார்த்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எந்த அளவிற்கு மத்திய அரசோடு சேர்ந்தும் தனியாகவும் என்னென்ன வகையிலே அவர்களுக்கு உதவி புரிந்து அவர்களை நிலைநிறுத்த முடியுமோ உலக அளவில் அவர்கள் பறந்து விரிந்து திரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி ஒரு நிலையில் நிற்பதற்கு வழிவகுக்கான தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் விவாதத்தை மீண்டும் தொடர்வோம். விவாதம் தொடர்கிறது. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தெளிவா வெளியே வர்றதில்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ராணுவத்தை நாங்க திருப்பி பெற்றுட்டோம் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் அவர் வச்சுட்டு ஒரு சில நேரங்கள்ல அவர் அங்க நிறைய இன்னுமே ராணுவ தமிழர் பகுதிகளில் பிரச்சனைகளையும் அடக்குமுறைகளோ வன்முறைகளோ நிகழ்ந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே எனக்கு எதுவுமே தெரியாது, மீனவர்கள் பிடிக்கிறதும் எனக்கு தெரியாது, தமிழர்கள் பகுதியில் அப்படிலாம் எதுவுமே நடக்கல, யாரா இருந்தாலும் இங்க வந்து பாருங்க நாங்க இப்படியான மக்களை நடத்துறோம் அப்படிங்கறத அதிபர் வந்து சமீபத்தில ஒரு பிரச்சாரத்திலையும் சொல்லியிருக்காரு. அப்ப அங்க போறதுக்கே வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, சில குறிப்பிட்ட நபர்களை ரவுண்ட் அப் பண்ணி வச்சிருக்காங்க. யாருமே அங்க அனுமதிக்கப்படுறது கிடையாது. இதை வந்து ஏன் மத்திய அரசு வந்து ஓரளவு அங்க போயிட்டு வரலாம் இல்லையா, இவங்க அந்த பகுதிகளை போய் இவங்க பார்த்துட்டு வரலாம், அட்லீஸ்ட் இங்க இருக்கிறவங்க அங்க போய் ஏதோ ஒரு நிதி உதவியோ
இவங்கனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வர்றது கூட போக முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல. அதாவது இந்த விஷயத்துல இவரை நம்ம அகைன் வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் வந்தபோது அவர் சொன்னார், இப்போ ராஜபக்சே அது மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், இங்கே வந்து இன்னும் இராணுவ வீரர்களை விலக்கப்படவில்லை, எனக்கே சில சமயங்கள் சில இடங்களுக்கு போக வேண்டும் என்றால் எனக்கே அனுமதி இல்லைன்னு கூட அவர் சொன்னார். அப்போ நான் வந்து ஒரு பக்கம் விக்னேஸ்வரன் அவர்கள் சொன்னதும் இதையும் நான் மறந்துவிட முடியாது. அதனால நியாயமா பேசணும்னா விக்னேஸ்வரனும் தெளிவாக இதை சொல்லியிருக்கிறார். நம்மை பொறுத்தவரை அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாம் ஏற்க வேண்டிய கட்டாயத்திலே நியாயமா அதுதான் நம்ம ஏத்துக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் சமீபத்தில் நீங்க அது பிரச்சாரத்துக்குலாம் அவர் சொல்லல, சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில நீங்க சொன்ன விஷயத்த சொன்னாரு. அது சாதாரணமா வர தேர்தல் பேச்சுன்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் வாக்குக்காக அது மாதிரி பேசியிருக்கிறார். ஐயா சொன்னது போல, டாக்டர் சமரசம் அவர்கள் சொன்னது போல அதுதான் உண்மை. ஆனால் அதுக்குள்ள போய் பெருசா அவர் சொன்னதை போய் இது பண்ணிட்டு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை நிலை அவர் விக்னேஸ்வரன் சொன்னதுதான். ஆனால் இப்ப ஐயா சொன்னது போல மிக அருமையாக சொன்னார். விக்னேஸ்வரன் அவர்களால் ஒரு தீர்வை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட அவர் முதல்வராக வந்த பிறகு ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கார். நிம்மதின்றது இன்னொரு வார்த்தை ஏதோ ஒன்று சொன்னீங்க. அவர் வந்தது கொஞ்சம் ஆதரவாக இருந்தது என்று சொன்னார். அந்த ஆதரவு வருவதற்கே பல காலங்கள் ஆகியது என்பதுதான் உண்மை. ஆனால் இதுதான் பிரச்சனையே. இந்த 2009 நடந்த மிகப்பெரிய அந்த போருக்கு பின்னால் அதற்கு யார் காரணம் என்பதெல்லாம் எல்லோருக்குமே தெரியும். அதற்கு பிறகு ஒரு தமிழகத்திலே கூட உண்ணாவிரதம் எல்லாம் நடந்து அதை வந்து போர் முடிந்து விட்டதுன்னு வாபஸ் வாங்கி அதற்கு பிறகு பிரபாகரன் கொல்லப்பட்டது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். நாம் அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதை பேசியே நாம் வந்து அங்கே இப்போ இருக்கக்கூடியவர்களை பற்றி கவலைப்படாது விட்டு விட்டோம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு முதல்ல சொன்னது போல 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். ராஜபக்சா அவர்கள் டெல்லிக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்திருந்த போதும் முதல் நாளிலே மிக தெளிவாக என்னவெல்லாம் எங்களுடைய விஷயங்கள்னு தெளிவாக எடுத்து சொன்னோம். அதற்கு பிறகு அமெரிக்காவிலும் சரி, சமீபத்தில் நடந்த சார்க் மாநாடுகளிலும் சரி, ஒவ்வொரு முறையும் ராஜபக்சாவை சந்தித்து என்ன பேசினோம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. ஆனால் ஒவ்வொரு முறையுமே அங்கே என்ன செய்யப்பட வேண்டும், இதுல குறிப்பா ஒரு விஷயம் நாம மறக்கக்கூடாது. இந்த ஹம்பன் தொட்டா துறைமுகம் என்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்துல அந்த ஹம்பன் தொட்டா துறைமுகத்தை இந்தியா எங்களுக்கு உதவ வேண்டும், அதை நிர்மாணம் செய்வதற்கு உதவ வேண்டும் என்று அன்றைய இலங்கை அரசு கேட்டுக்கொண்டது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மற்றும் சில தமிழ் அமைப்புகள், இதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுல வரல, அவங்க வந்து தெளிவா இருந்தாங்க. அதுல மற்ற சில தமிழ் அமைப்புகள் இந்த அம்பன் தொட்டா துறைமுகத்தை நீங்கள் எந்த விதத்திலும் உதவக்கூடாது என்று மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தார்கள். ஆனால் காங்கிரஸ் அரசு, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி இந்த சாலை வசதிகள் அப்புறமா இருப்பு பாதைகள் இதெல்லாம் செஞ்சாங்களே தவிர இந்த துறைமுகம் விஷயத்தை பொறுத்தவரையில் அதுவும் மிக முக்கியமான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். நம்முடைய தமிழகத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் சீனாவுக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் சீனா கடன் கொடுக்கவில்லை, இலங்கை நம்மிடம் கடன் தான் கேட்டது அந்த துறைமுகத்தை ஏற்படுத்த. ஆனால் சீனா இலவசமாக அதை கட்டி கொடுத்து அதற்கு உண்டான நபர்களையும் அனுப்பித்து பல சட்டங்களையும் திட்டங்களையும் பல விஷயங்களையும் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த துறைமுகத்தை ஏற்படுத்தினார்கள். அது இப்பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த அரசு இலங்கையிடம் இது குறித்து கண்டிப்புடன் சொல்லி இருக்கிறது. இதையெல்லாம் கூட நாம் சரி செய்ய. அதனால இந்த அரசை பொறுத்தவரையில இஷ்யூ பை இஷ்யூ ஒரு விஷயத்திலையும் செய்யறோம். ரெண்டாவது, வீடுகள் அங்க வந்து கட்டி கொடுக்கப்படவில்லை என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த வீடுகள் கூட எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே என்னவென்றால் அந்த காங்கிரஸ் அரசு நாங்கள் கட்டி கொடுக்கிறோம் என்று சொன்னது, இலங்கை நீங்கள் நிதி உதவி செய்யுங்கள் நாங்கள் கட்டிக் கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நாங்கள் தான் கட்டி கொடுப்போம் என்று அதற்குரிய ஒப்பந்ததாரர்கள் கூட இந்தியாவில் இருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாம் உன்னிப்பாக கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம். அதனால்தான் அந்த வேலை சரியாக நடக்கவில்லை. இதற்கும் காரணம் காங்கிரஸ் அரசு தான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.
தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ஷாலினி தொலைக்காட்சி. வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? விஜயகுமார் சேலத்துல பேசுறேன் மேடம். சொல்லுங்க விஜயகுமார். மேடம் அங்க யாரு வந்தாலும் எதுவும் நடக்க போறது இல்லைங்க. நம்ம இந்தியாவா ஏதாவது ஸ்டெப் எடுத்து செஞ்சா மட்டும்தான் அங்க நடக்கும் எதுவா இருந்தாலும். இந்தியாவே எதனா ஒரு நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அங்க மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வர அது முடியும். யாரு வந்தாலும் நடக்காது மேடம். கண்டிப்பா இல்ல அங்க யார் வந்தாலும் அதுதான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். அங்க இருக்கிறவங்க நமக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க நாடு, அவங்க ஏதோ எலெக்ஷன்ல இருந்துட்டு போறாங்க, அதை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை. ஆனால் யார் வந்தாலும் நம்முடைய அரசுகள் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய நலன் சார்ந்துதான் நம்முடைய கொள்கைகள், அயலுறவு கொள்கை, அந்த முன்னேற்பாடுகள், அந்த போர்ஸ் எல்லாமே அப்படித்தான். நம்முடைய கோட்பாடுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுல முக்கியமா சொல்ல வேண்டியது, சென்ற மாதம் ஒரு கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவில் அது மலைவாழ் மக்கள் உடனடியாக யாரும் கேட்கவில்லை. ஆமாங்க, மலைவாழ் தமிழ் மக்கள் அங்க இருக்கக்கூடிய, அதுவும் இப்ப இந்த வடக்கு மாநிலம் அதற்கு முன்னால சென்ற மக்கள், அவர்களுக்கு சமீப காலம் வரை ஓட்டு கூட இல்லை என்பதுதான் மிக வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் யாருமே அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்புகளும் எங்களுடைய தொப்புள் குடி உறவுகள் என்று பயங்கரமாக தினம் கூக்குரலிடும் அந்த தமிழ் அமைப்புகள் கூட அந்த விஷயத்திலே வாய் திறக்காது இருந்தனர். யாரும் கேட்காத பொழுது கூட உடனடியாக மத்திய அரசு மறுநாளே 50 லட்சம் ரூபாய் நிவாரணமாக கொடுத்து, இது தற்காலிக நிவாரணம் தான், இடைக்கால மற்றும் நிரந்தர நிவாரணம் எது வேண்டுமானாலும் எங்களிடம் கேளுங்கள் என்று சொல்லி இலங்கை அரசுடன் தொடர்பு கொண்டு அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நிரந்தர நிவாரணம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம் என்ற வாக்குறுதியும் அளித்துள்ளது. கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேறும். ராஜபக்சேனுடைய ஆட்சியில் மலையக தமிழர்களோ, இலங்கை தமிழர்களோ, இந்திய தமிழர்களோ, இந்த 3 அமைப்பருமே கூட இதுவரையில் முழுமையான ஒரு நிவாரணத்தை பெற்று அவர்கள் நல்ல முறையில் உயரவில்லை. இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியாவை நேசிப்பதாக நடிக்கிறதே தவிர மிரட்டுகிறது. சீனாவை பல்வேறு வகையிலே சீனாவிற்கு இவர்கள் நண்பர்களா, இவர்கள் சீனாவிற்கு நண்பர்களா என்கின்ற அளவிற்கு நிலைமை போய் சீனா இந்த பக்கம், பாகிஸ்தான் இந்த பக்கம், இரண்டையும் வைத்துக் கொண்டு இந்தியாவை மிரட்டிக் கொண்டிருக்கிறது. போருக்கே அழைக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய குணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்துல சீனாவுடைய போர்க்கப்பல் இலங்கையோட கடல் பகுதியில, நம்மளுடைய தமிழ் பகுதியில தான் நின்னுச்சுங்கிறதுக்கு அதுக்கு அவரு விளக்கம், அந்த துறைமுகத்துல நிக்கும் போது அவரு சொல்லியிருக்காரு, இல்ல அவங்க ஒரு இலங்கைக்கு வெளிநாட்டு கப்பல்கள் எல்லாம் வர்றது ஒரு புதிய இது கிடையாது, ஒரு தண்ணீருக்காக, உணவுக்காக, எரிபொருளுக்காக தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது ஒரு அச்சுறுத்தல் தான், இந்தியாவுக்கு அது ஒரு அச்சுறுத்தல் தான். அதாவது இந்தியா என்பது அமைதியான நாடு. மகாத்மா காந்தியடிகளுடைய அகிம்சையிலேயே உலக அளவில் வெற்றி பெற்ற, விடுதலை பெற்ற ஒரு நாடு. இது இப்படியே ஏமாந்து கொண்டு இருக்கும். நாம் எந்தெந்த வகையில் ஏய்த்து பிழைக்க முடியுமோ அப்படி செய்வோம் என்று திட்டமிட்டே செய்கிறார் ராஜபக்சே. அந்த வலையில் விழக்கூடாது இந்திய அரசு என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். இந்திய தமிழர்கள் இன்று அங்கே எந்த அளவிலே வாழ்கிறார்கள், நம்முடைய தமிழர்கள் அங்கே எந்தெந்த அளவிற்கு சித்திரவதைக்கு ஆளாகிறார்கள், அங்கே வாழ முடியாமல் உலகில் இன்று எத்தனை நாடுகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் பார்த்து எப்படியாவது அவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும், அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து ஒரு சுகவாழ்வை பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதே எங்கள் எண்ணம். இனிமேல் அதாவது ஐநா விசாரணை அவங்க அனுமதிக்கவே இல்லை இலங்கைக்குள்ள. ஒருவேளை ஆட்சி மாறினால் ஐநா சுதந்திரமாக, ஐநாங்கிறது ஒரு சர்வதேச எல்லா நாடுகளும் அங்க வகிக்கிற ஒரு குழு, ஏன் அந்த குழுவுக்கு கூட இவங்க அனுமதி வழங்கல? அதாவது குற்றவாளி என்று தன் நெஞ்சுக்கு தெரிந்த பிறகு, நான் குற்றம் செய்தவன், நான் வெட்டியவன், துரோகம் செய்தவன், ஒழித்தவன், அழித்தவன், குண்டு போட்டவன் என்றெல்லாம் தெரிந்த பிறகு என் மீது வழக்கு நீங்கள் தொடுங்கள், நான் பார்க்கிறேன் என்று எவனாவது சொல்ல முடியுமா? அதிலிருந்து எப்படி விடுதலையாவது, ஒதுங்கிக் கொள்வது, அதிலிருந்து எப்படி ஏமாற்றம் பெறுவது, இதைத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். ராஜபக்சேவுக்கு தெரியும் தான் ஒரு குற்றவாளி, இனப்படுகொலை செய்தவன் என்பது தெரியும். தெரிந்த பிறகு ஐநா அதில் ஈடுபடுமானால் உலக
பார்வை அதன் மீது படுகின்ற பொழுது ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்று தெரியும். இப்பொழுது கூட ராஜபக்சே 3வது முறையாக சட்டத்தை திருத்தி தேர்தலில் நிற்பது தன்னுடைய குற்றத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நிரபராதாக்கிக் கொள்வதற்கு தவிர சரிவு வருதுங்கிறத தெரிந்து 2 ஆண்டுகள் இருந்துமே முன்னாடியே தேர்தலை அறிவிச்சிருக்காரு. அப்படி செய்திருப்பதே குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழிகள் என்ன என்று தேடுவதில் அது ஒரு பகுதி. இந்த மாதிரி ஒரு சூழல்ல எல்லாமே எதிர்த்து தன்னோட ஆட்சி அதிகாரத்தை எல்லாமே வச்சுட்டு இருக்கிறார். ராணுவம் கொண்டு அவரோட பிடியில தான் இருக்கு. ஏன்னா அந்த ராணுவத்துல சமீபத்துல கூட தமிழக முன்னாள் முதலமைச்சரை கூட தவறா சித்தரிச்சு கூட பண்ணியிருந்தாங்க. அது உடனே இதுக்கு இலங்கை அரசுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஒவ்வொன்றுமே தனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு அதிபர், ஒரு நாட்டோட அதிபர் இந்த மாதிரி சொல்லும் போது அது எவ்வகையா பார்க்கப்படுது? இல்ல, தமிழக முதல்வர் பாரத பிரதமர் இருவரையும் சேர்த்துதான் பண்ணாங்க. அதுக்கு மன்னிப்பு உடனடியா தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி அதற்கு உண்டான கடுமையான கண்டனத்தை தெரிவித்த காரணத்தினால உடனடியா அதற்கு மன்னிப்பும் கேட்டதெல்லாம் தெரிந்த விஷயம்தான். நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாகத்தான் எந்த ஒரு பிரச்சனையுமே தீர்க்க முடியும் என்பதிலே சர்வதேச நாடுகள் அதுக்கு தான் ரெடியா இருக்கும். இப்போ இந்த ஐநா நீங்க கேட்டீங்க, ஐநாவுக்கு ஒத்துப்பாங்களான்னு. எனக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர்களுடைய அந்த கொள்கையில மாற்றம் வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்று சொன்னால் ராஜபக்சவுடன் கூட இருந்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் இவர்களுக்கும் அந்த ஐயா சொன்னது போன்ற அந்த தமிழ் இன அழிவிலே இவர்களுக்கும் பங்கு உண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவேளை அதெல்லாம் எதுவுமே அவர் செய்யாதனாலதான் அவருக்கு அந்த சரிவு ஏற்பட்டிருக்கு. ராஜபக்சே ஏன் தனக்கும் அந்த சரிவு வராதுன்னு ஒருவேளை அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு செய்ய மாட்டாங்க, அவங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஐயா சொன்னாங்க ஒரு திருடனே நான் எனக்கு இது அந்த மாதிரிலாம் சொன்னாரு. நான் சொன்னேன் அவங்களா தானே, அதே சூழ்நிலை தான் அவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து இப்போ அதிபர் வேட்பாளரா இருக்கிறவரும் கூட இவருடனே இருந்தவர். 2009 இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது இவர் கூடவே இருந்தவர் தான். அப்போ உண்மையிலேயே அவருக்கு இந்த போரில் நாட்டம் இல்லாது இருந்திருந்தால், அதை இவர் தவறு செய்கிறார் என்று தோன்றி இருந்தால் உடனடியாக அவர் சொல்லி இருக்கலாமே. அதனால யாரும் சொல்லல. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னாக்கா ராஜபக்சா கூட அதற்கு முன்னால் இருந்த அரசாங்கங்கள் கடுமையாக பிரபாகரனை எதிர்த்த போது கூட இவர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. இங்க எப்படி பாத்தீங்கன்னா இங்கேயும் தமிழ்நாட்டில் கூட சில சமயம் இங்க ஆதரவு தெரிவிப்பார்கள், திடீரென்று அது எதிர்ப்பாக போச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே அது அவர்களுடைய நாட்டினுடைய சமாச்சாரம். நாம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போனா அது ஒரு பெரிய அரசியல் நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்ப அவரோட தேர்தல் பிரச்சாரத்திலே, அதாவது எதிர்கட்சி பிரச்சாரத்திலேயே அவரை பத்தி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தான் வந்துட்டு இருக்கு. அதாவது ராணுவத்தை கையில வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காரு, இது வன்முறையில ஈடுபட்டு இருக்காங்க. விக்னேஸ்வரன் அதானே சொல்றாரு. இல்லங்க, அதுதான் சொல்றேன். நீங்க முதலமைச்சர் அவரோட கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவங்க. நான் என்ன சொல்கிறேன், இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் தான். இவன் சரியில்லை அவன் சரியில்லை சொல்றதுதான். நம்மை பொறுத்து இப்ப இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாம உட்கார்ந்து என்ன பேச வேண்டும் என்றால், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நல்ல வாழ்வு வளம் எப்படி பேணி காக்க முடியும், பாதுகாக்க முடியும், அவர்களை எப்படி சரி செய்ய முடியும். இங்கே நம்முடைய இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்போடு எந்த விதமான துயரமும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் அவங்களை எப்படி செய்ய முடியும். இப்படி இது போன்ற விஷயங்கள் ஆட்சி வரும்போது மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒருவேளை இவருக்கு ஏற்பட்ட மனக்கருத்து வேறுபாடா இருக்கலாம். ஏன்னா புது ஆட்சிக்கு வரவங்க நிரந்தர தீர்வு, ஏன்னா அவங்க மீனவர்களும் தான் அதுல பாதிக்கப்படலாம். அதாவது நமக்கு புது ஆட்சியோ பழைய ஆட்சியோ அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அரசை பொறுத்தவரை தமிழக நலன் சார்ந்த, இந்திய மீனவர்கள் நலன் சார்ந்த, தமிழர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அது யாராக இருந்தாலும் அந்த ஒரே நிலைப்பாட்டோடு தான் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கும். 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அமல்படுத்துவோம் என்று ராஜபக்சா சொன்னார். அவர் வராரா இல்லையான்றது 2வது விஷயம். யார் வந்தாலும் அதை கேட்போம். அதே போன்று ஒருவேளை அவருதான் அமல்படுத்துறதா சொல்லிட்டு இருக்கிறாரு, நடைமுறைகளுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஆட்சி மாறி வந்தப்ப எங்களுக்கு அதை பத்தி அதுதான் சொன்னேன். அதாவது அது தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏனென்றால் ஒண்ணு இவர் ஜெயிக்கணும், இல்ல அவர் ஜெயிக்கணும். அவங்க 2 பேருமே அமைச்சரா கூடவே இருந்தவங்க தான். அதனால தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. தவிர அது சட்டம் நீண்ட நாட்கள் ஆகும், நீண்ட நாட்கள் இழுக்கலாம் இல்லையா? இன்னுமே அவங்களுக்கு அதுதான். அதாவது அது மத்திய அரசினுடைய கைகளில் தான் இருக்கிறது. மத்திய அரசு அதை வலியுறுத்தும். அந்த அழுத்தம் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் அமைப்புகள் வேண்டுமானாலும்
இல்லை இது வந்து இவங்க சரியா செய்யல போகலன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சொல்லி வருகின்றனர். பட் அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் அங்கே சென்று போராட முடியுமா என்றால் முடியாது. இது வரைக்கும் யாரும் செய்யல. நான் என்ன கேட்கிறேன், இங்க வந்து அவ்வளோ இது குரல் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வும் உணர்ச்சியும் மதிக்கப்பட வேண்டியதுதான். மதிக்கிறோம். நானும் தமிழர் தான், அனைவரும் தமிழர்கள் தான், எல்லோருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. ஆனால் பிராக்டிக்கலா யோசனை செஞ்சாக்க இது மத்திய அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கும். முக்கியமாக இதில் வேண்டியது நம்பிக்கை. அங்கே இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நல்ல வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு அதற்கு உண்டான நடவடிக்கைகளை செய்யும். தமிழக அரசும் அதற்கு உறுதியாக துணை நிற்கும். 1000 மனமாச்சரியங்கள் இருந்தாலும் கூட பொதுவாக அரசுகள் சரியாக செயல்படும். பொதுவாக ராஜபக்சே ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரங்களை எல்லாம் படிப்படியாக தன்னிடத்திலே எடுத்துக்கொண்ட காரணத்தினால் எல்லா வகையிலும் ஆட்சி செலுத்துவதற்கு, அம்பு எய்வதற்கு, அவர்களை பழிவாங்குவதற்கு, ஒழித்து கட்டுவதற்கு என்ன நினைக்கிறாரோ அதை சாதிப்பதற்குண்டான கால நேரங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒத்துக்கொள்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி, இன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் பலவாறாக ஒன்று சேர்ந்திருக்கிறது. அப்படி பல பேர் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற பொழுது இத்தகைய மொத்த முரட்டு அதிகாரம் என்பது அவர்கள் நடத்த மாட்டார்கள், நடைமுறைக்கு வராது. ஆகவே ஓரளவிற்கு இந்த குற்றங்கள், இந்த இது போன்ற சம்பவங்கள் நிச்சயமாக குறையும் என்று நம்பலாம். ஒரு ஆடு பள்ளத்திலே ஒரு குழியில் விழுந்து விட்டால் 4 பேர் சேர்ந்து அதை தூக்கி வெளியே விட்டு விடுவார்கள், அதனால் யாருக்கும் ஆபத்தில்லை என்று. ஆனால் ஒரு புலியோ சிறுத்தையோ ஒரு பள்ளத்தில் விழுந்து விட்டால் 10 பேர் கல்லை எடுத்து போட்டு அதை சாகடித்து விடுவார்கள். ராஜபக்சே அந்த நிலையில் இருக்கிறார். சூழ்நிலைகள் அப்படி ஒத்துழைக்கும். சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதனை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழலுமே வந்து எதிர்ப்பாகவும் இதாகவும் மாறிட்டு வரும்போது ஏன் வந்து தமிழர்கள் பகுதியில, அதாவது வேற எதிர்கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ராஜபக்சே மிரட்டிட்டு வரதா சொல்லியிருக்காரு. அப்படின்னு ரணில் விக்ரமசிங்கே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார். இருந்த போதிலும் அவர் தமிழர்கள் பகுதியில நான் எதிரானவன் அல்ல, நான் உங்களுடைய நண்பன், உங்களுக்கு நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தீங்க, ராணுவத்தை நான் திரும்ப பெற்றுட்டேன், இப்ப நீங்க சுதந்திரமா எல்லா பகுதிகளும் இலங்கையில் as usual இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்க மக்கள் போற மாதிரி நீங்க போயிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து எனக்கு வாக்களிங்க, எல்லாமே மறந்துருங்க, நான் பழையபடி உங்களுக்கு எல்லாமே செய்யறேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை இதையும் ராணுவத்தின் மூலமா மறப்பது என்றால் எதை மறப்பது? சொல்றேன், கணவன் இருந்து விட்டான், அதை மறந்து ஒரு விட நிம்மதி பெற முடியுமா? குழந்தை இழந்து விட்டது, அந்த இழந்த குழந்தை எண்ணி பார்த்து நிம்மதி பெற முடியுமே தாய்? இப்படி ஒரு தகப்பனை இழந்தவர், தாயை இழந்தவர், மனைவியை இழந்தவர், குழந்தை இழந்தவர் எல்லாம் அதை மறந்துவிட்டு வாழ்க்கை நடத்தவே முடியாது. அவர்கள் இருக்கின்ற வரையில் அந்த நினைவும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே அதை மறைத்துவிட்டு மறந்துவிட்டு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்பது ஒரு மாயாஜாலம், அவ்வளவுதானே தவிர அது ஒரு சரியான ஒழுங்கான நியாயமான கோரிக்கையே அல்ல. நான் ஒன்றே சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்வதுதான். என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து மத்திய அரசு இங்கிருந்து அங்க வலியுறுத்தினா அங்க இருக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய உங்களோட கருத்தா இருக்கு? அதாவது மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்பது இப்பொழுது அதுவே ஒரு கேள்விக்குறிதான். காரணம், இந்த மத்திய அரசு தான் ராஜபக்சேவை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுக்கிறது. இந்த மத்திய அரசு தான் எல்லா வகையிலும் தான் பதவியேற்கும் போதும் வாருங்கள், அது ஒரு இருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு கூட பல்வேறு விஷயங்களிலே வாருங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது, நீ எதிரியா நண்பனா என்று பார்க்க வேண்டும். நண்பன் என்றால் அதற்கு இலக்கணமாக இருக்க வேண்டும், எதிரி என்றால் அதற்குரிய தகுதியை பெற வேண்டும். ரெண்டும் இல்லாமல் வஞ்சம் தீர்க்கக்கூடிய வகையில் யாரையோ ஒழிப்பதற்கு எதையோ பயன்படுத்துகிறார்கள். அங்கே இருக்கின்ற தமிழரை ஒழித்து கட்டுவதற்கு இங்கே இருக்கின்ற இந்திய அரசை பயன்படுத்த வேண்டும் என்று ராஜபக்சே திட்டமிட்டு செயல்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு நாம் துணை போகலாமா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியில் இப்போது நிற்கிறது. மத்திய அரசும் மனமாற்றம் பெறும், இலங்கையை வாழ வைக்க வேண்டும். இலங்கையில் இருக்கக்கூடிய பொதுமக்களை, தமிழர்கள் இன்னும் ஏன் சிங்களவர்களால் கூட இருக்கட்டும், அதை பற்றி கூட நமக்கு கவலை இல்லை. மனித நேயப்படி நடக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை வாழ வைக்க வேண்டும். அந்த ஆட்சி பொதுவாக இருக்க வேண்டும். மத்திய ரெண்டு விஷயம் தான் சார். ஒண்ணு, இலங்கை தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு, இன்னொன்னு மறுவாழ்வு. நடந்ததெல்லாம் முடிந்து எல்லாமே இழந்துட்டாங்க, எல்லாமே இழந்து நிற்கக்கூடியவங்களுக்கு மறுவாழ்வு.
இந்த வகையான இதுல என்ன மாதிரி மத்திய அரசு வந்து இலங்கைக்கு ஒரு கோட்பாடு, இதுதான் எங்களோட இதை வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அந்த அழுத்தம் அடுத்து அமைகின்ற அரசை பொறுத்து மத்திய அரசை கூட இறுதி கட்டத்தில் இருக்கோம். சுருக்கமான கருத்துக்களை பதிவு பண்ணுவோம். இல்லைங்க, மத்திய அரசு இப்பொழுது எதையும் செய்ய முடியாது. காரணம், இது தேர்தல் நேரம். மாநில அரசுகளும் இப்பொழுது ஏதாவது ஒரு தவறு வந்து அவர்கள் குறை இருக்கிறது, சங்கடங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமே தவிர வேறு எதுவும் அவர்களுடைய வாழ்க்கையை அந்த நாட்டில் அமைத்துக் கொள்வதற்குரிய வழிவகைகளை செய்துவிட முடியாது. இந்த அரசு போய் தேர்தல் முடிந்த பிறகு புதிய அரசு வருமானால் வருகின்ற அரசை எப்படி பயன்படுத்தி தமிழர்கள் வாழ்வதற்கு வளர்வதற்கு அங்கே இருக்கின்ற இந்த 3 தமிழர்களும் இலங்கை தமிழர், இந்திய தமிழர், மலைவாழ் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வு அளிக்கக்கூடிய வகையில் சிங்கள அந்த வெறி பிடித்த சிங்களத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்வதற்குரிய வழிவகை செய்வதற்கு முடிவு கட்டணும். இப்போ ஐயா சொன்னதுல பாத்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது நடந்த விஷயங்கள் வேறு. ஆனால் கடந்த 6 மாதங்களாக அங்கே நடந்த பேரழிவிற்கு பின்னர் அரசு பாரதிய ஜனதா கைகளில் இல்லை. வந்த பிறகு அதை வந்து ஸ்டடி பண்ணி பல முறை சுற்றுப்பயணம் செய்து பல நிர்வாகிகள் சென்று, அமைச்சர்களும் சென்றிருக்கிறார்கள், எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் சென்று பார்த்து சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாகத்தான் இதை செய்ய முடியும். மாநில அரசுக்கு இந்த விஷயத்துல தார்மீக ஒரு ஆதரவு தான் மத்திய அரசுக்கு கொடுக்க முடியுமே தவிர மாநில அரசு ஒரு மிகப்பெரிய அளவில் இதுல எந்த மாநிலமா இருந்தாலும் இன்னொரு நாட்டினுடைய அயல் நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இப்ப அஜித் தோவல் நம் நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர் கூட அவர் எதிர்கட்சிகளை சந்தித்திருக்கிறார். இப்பொழுது இந்த தேர்தல் குறித்து எதிர்கட்சிகளை சந்தித்து இந்தியாவுடைய திட்டம் என்னவாக இருக்கும் விளக்கி இருக்கிறார். அதனால யார் வந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு இலக்கு தான், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் சரி இந்திய அரசும் சரி உறுதியாக போராடும். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழர்களுக்கு நீதி கிடைக்குமா என்ற தலைப்பில் இதுவரை விவாதித்திருந்தோம். இலங்கையில் யார் அதிபராக வந்தாலும் சரி, அவர்கள் நாட்டில் அவர்கள் மக்கள் விருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு சரி. ஆனால் 2 விஷயங்கள் மட்டுமே நம்மளுக்கு இலக்காக கொண்டு மத்திய அரசுக்கு வலியுறுத்த மக்களுடைய கோரிக்கைகளை நம் செய்திகள் மூலம் கோரிக்கையை அழுத்தம் கொடுக்கிறோம். ஏனென்றால் நிரந்தர தீர்வு, மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு இந்த ஆட்சி மாற்றத்தால் ஏற்படாதா என்ற ஒரு எதிர்பார்ப்புகளும், அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் அடிப்படை உரிமைகள் கூட இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு உரிமைகள் கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்புகளும், அயல் நாடுகளில் அகதிகளாக தாய் மண்ணை விட்டு ஒரு தாய் நாட்டில் வசிக்க கூட முடியாத ஒரு மன துயரங்களில் வாழும் மக்களுக்கு மீண்டும் தாய்நாடு திரும்ப மாட்டார்களா என்ற கோரிக்கைகளும் எதிர்பார்ப்புகளுடன் தான் மக்கள் அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றனர். மீண்டும் ஒரு ஆட்சி மாறி அவர்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்றும் மத்திய அரசும் அதற்குண்டான நடைமுறைகளை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.